மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் சொன்னதுல என்ன அர்த்தம்னா, இங்க ஆண்களும் இருக்காங்கல்ல, ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளும் ஆண்மை உண்டு, ஒவ்வொரு ஆணுக்குள்ளும் தாய்மை உண்டு. ஆதலால் அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இன்னொரு விஷயம் என்னன்னா, எல்லாரும் சந்தோஷமா இருக்கும். நான் மீட் பண்ண நினைக்கிறது, ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி நம்மளுடைய மகள் ஆர்த்தி என்ற ஒரு குழந்தை கொலை செய்யப்பட்டார் புதுச்சேரியில். சரிங்களா? கண்டிப்பாக அது எல்லாருக்கும் அந்த நியூஸை கேட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இந்த செய்தியை கடக்காமல் நமக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்கிறது அர்த்தமானதாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. அதனால் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இவ்வளோ பேர் இருக்கும், நம்ம எல்லாம் கூடி இருக்கும், ஒரு குடும்பமாக இருக்கும். நம்ம நிச்சயம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும். பெண்கள் கிட்ட இல்லை, ஆண்கள் கிட்ட. நம்ம வீட்டில் அண்ணன் இருந்தாலும் அவனுக்கு விழிப்புணர்வு கொடுக்கும், தம்பி இருந்தாலும் அவனுக்கு விழிப்புணர்வு கொடுக்கும், மகன் இருந்தாலும் அவனுக்கு விழிப்புணர்வு தரணும், பெண்கள்லாம் யாருன்னு சொல்லி. சரிங்களா? அந்த விழிப்புணர்வை நாம் தாயாவோ சகோதரியாகவோ இருந்து நம்ம கண்டிப்பாக செய்யணுன்றது என்னுடைய விருப்பம். இந்த உறுதிமொழியை நாம் ஏற்க வேண்டும், இந்த விழிப்புணர்வு தரணும். இன்னொரு விஷயம், என் அளவில் நான் பெண்ணுடைய மனதை புரிந்து கொண்டதை ஒரு வரிகளாக எழுதி வச்சிருக்கேன். அதை வரிகளாக வாசிக்கட்டுமா, பாடட்டுமா? நான் கொஞ்சம் பேச என்ன அறியாமலே நான் கொஞ்சம் எமோஷன் ஆகுது, அது எனக்கு தெரியுது. ஐ ட்ரை டு கண்ட்ரோல். ஓகே, எஸ், பாடலாக பாட விரும்புகிறேன். ஒவ்வொரு பெண்ணினுடைய மனதின் குரல் மலர் குமரலாகவும் நான் அதை நினைக்கின்றேன். இப்போது உங்களுக்காக. ஆடை நழுவுதல் கண்டு அக்கறையோடு அறிவுறுத்தும் என் தோழா, ஆடை நழுவுதல் கண்டு அக்கறையோடு அறிவுறுத்தும் என் தோழா, ஒரு முறை நின்று என் உள்ள கதறலை என்னவென்று கேட்பாயா? இலையெல்லி நகையாடி என ஏளனம் செய்து, இலையெல்லி நகையாடி என ஏளனம் செய்து போவாயா? ஆடை நழுவுதல் கண்டு அக்கறையோடு அறிவுறுத்தும் என் தோழா, இந்த உடலை பற்றி என்னை போன்ற பெண்ணுக்கு ஒருபோதும் பெருமிதம் இல்லை, அறிவாயா? எத்தனை எத்தனை கோபம் என் உடல் மீது எனக்கு குற்ற உணர்வுகள் தோன்றும், இதுவரை தீர கணக்கு, அறிவாயா? நீ அறிவாயா? ஆடை நழுவுதல் கண்டு அக்கறையோடு அறிவுறுத்தும் என் தோழா, குறிப்பிட்டு சொல்லட்டுமா என் மார்பகமே எனக்கு இழுக்கு, ஆத்திரமும் ஆதங்கமும் கண்ணா பின்னால் கொதித்து கிடக்கு. சின்னந்திரு வயசுல ஆடை பற்றி கவலை இல்லை, சுகதரமாக சுற்றி திரிந்து மெல்ல உடல் வளர்ந்து படுவம் தொட மொய்த்து கொண்டது குற்றமும் சுற்றமும் மல்லி எறிந்தது அறிவுரைகளை. ஈடு பல்ல காட்டாதே, நீ இன்னும் சின்ன குழந்தை இல்லை, கவனிய ஒழுங்கா போடு, துப்பட்டாக்கு ரெண்டு பின்ன போடு, எங்கு பார்த்தாலும் இதே சத்தம். ஒழுக்கத்தை என் உடைதான் கட்டி காக்க வேண்டும், நித்தம் 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 நித்தம். அக்கறையோடு அறிவுறுத்தும் என் தோழா. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், கைத்தடல் கொடுக்கணும். வறுமையை ஒழிக்க வள்ளல் குணம் கண்டவன் முன் வருவதைப் போல, சாதியை ஒழிக்க சமத்துவம் போற்றுபவன் முன் வருவதைப் போல, பெண்ணிற்கு பேரரண் அமைக்க பேராண்மை முன்வர வேண்டும். அதனால் முன்வந்து பெண்ணுடைய குரலாக என்னுடைய குரலை இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். பதிவு செய்துவிட்டு நன்றி. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் மீண்டும் நன்றி வணக்கம்.